2,50,000 பரிசு. இயற்கை விவசாயிகளுக்கு நம்மாழ்வார் விருது தமிழக அரசு அறிவிப்பு. இயற்கை வேளாண்மையில் நம்மாழ்வார் ஆற்றிய பெரும் பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில் இயற்கை வேளாண்மையில் ஈடுபடுவதோடு அதை ஊக்குவித்து பிற இயற்கை விவசாயிகளுக்கும் கைகொடுக்கும் விவசாயிகளுக்கு தமிழ்நாடு அரசால் நம்மாழ்வார் பெயரில் விருது வழங்கப்படும் என்று 2023 முதல் 24 வரை இம்மாண்டின் வேளாண் நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இயற்கை வேளாண்மையில் ஈடுபட்டு வரும் விவசாயிகளுக்கு விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து தமிழக வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில், கோ. சித்தர், மகர் நோன்புச்சாவடி, தஞ்சாவூர் மாவட்ட இயற்கை விவசாயிக்கு முதல் பரிசாக ரூபாய் 2,50,000 ரொக்கப்பரிசு சான்றிதழ் மற்றும் பதக்கம் வழங்கப்பட உள்ளது. கே.வே. பழனிச்சாமி, பொங்கலூர், திருப்பூர் மாவட்ட விவசாயிக்கு 1,50,000 ரூபாய் பரிசு, சான்றிதழ், பதக்கம் வழங்கப்பட உள்ளது. கு. எழிலன், அச்சுக்கட்டு, காஞ்சிபுரம் மாவட்ட விவசாயிக்கு 1,00,000 பரிசு தொகை, சான்றிதழ், பதக்கம் வழங்கப்பட உள்ளது. மொத்தம் 5,00,000 ரூபாய் பரிசு தொகையாக வழங்கப்பட உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த இயற்கை விவசாயியும் இயற்கை மருத்துவருமான கோ. சித்தர் 23 ஆண்டுகளாக இயற்கை வேளாண்மையில் ஈடுபட்டு வருகிறார். கோ. சித்தரின் இயற்கை வேளாண்மை பற்றி அண்மையில பசுமை விகடனில் வெளியிட்டிருந்ததோடு அட்டைப்படத்திலும் இடம் பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. 2006ஆம் ஆண்டு டெல்லியில் நடைபெற்ற பன்னாட்டு அரிசி கூட்டமைப்பு மாநாட்டில் தமிழகத்தின் சார்பில் கலந்து கொண்டு அங்கக நெல் சாகுபடி குறித்த ஆய்வுக் கட்டுரையை சமர்ப்பித்து உரையாற்றினார். இயற்கை விவசாயத்தை கடைபிடிப்பதோடு மற்றவர்களுக்கும் இதை கொண்டு சென்றமைக்காக ஏற்கனவே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் 2006ஆம் ஆண்டு இவருக்கு வேளாண் செம்மல் விருது வழங்கி கௌரவித்துள்ளது. தற்போது தமிழக அரசின் நம்மாழ்வார் விருதையும் பெறுகிறார். 3 இயற்கை விவசாயிகளுக்கும் குடியரசு தினத்தில் தமிழக முதல்வரின் கைகளால் விருதுகள் வழங்கப்பட உள்ளன.